கே நேருக்கு எதிராக அமலாக்கத்துறை போடப்பட்ட அந்த வழக்கில் வந்து ஏதோ சில ஆவணங்கள்லாம் சிக்கி இருக்கிறதாக அமைச்சர் கே நேரு கைது செய்யப்படுவாரா என்ற சந்தேகம்லாம் எழுற வகையில் ஒரு இது வந்திருக்கு. 2538 வேக்கன்சியில் வந்து பணம் வாங்கி கொண்டு பணி அமர்த்தியதாக இந்த அவர் கே நேரு வீட்டில் அவருடைய தம்பி ட்ரூ வேல்யூ ரவிச்சந்திரன் அவருடைய வீட்டிலலாம் வந்து இடி ரெய்டு பண்ணாங்க. திமுகவை சேர்ந்த கே நேரு அமைச்சரை வந்து கைது செய்வதில் திமுகவை சேர்ந்த பல சீனியர் தலைகள் அது குடும்பத்துக்குள்ளேயாவும் சரி வெளியாகவும் சரி ஆர்வமாக இருக்காங்க. திடீரென்று இப்போ ஒரு செய்தி நீங்கள் சொல்லும்போது தான் நானும் பார்த்தேன். கைதாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு நான் சொல்றது காரணம் வந்து இடி மட்டும் இல்லை. நீங்கள் இந்த ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் விஷயமானா மாப்பிள்ளையை பார்த்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி முதல்வர் சொன்னதாகவும், மாப்பிள்ளை எதுக்கு பார்க்கணுன்னா வந்து அவர் வந்து என்ன அமைச்சரா இல்லை நிர்வாகியா கட்சியில் இல்லை நான் எதுக்கு பார்க்கணுன்னு சொன்னதாகவும், இதை பார்த்துருங்கன்னு சொன்னபோது தலைவரே எனக்கு பின்னால் 40 எம்எல்ஏ இருக்காருன்னு கே நேரு அவர்கள் சொன்னதாக சில தகவல்கள் சில பத்திரிகைகளில் கூட வந்தன. எங்க பிரச்சனை வருதுன்னா, குகேஷ் பொம்மராஜு என்ற அந்த செஸ் பிளேயர் உலக சாம்பியன்ஷிப் வாங்கினாரு. அவருக்கு 5 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. அது செஸ்ஸுக்காக கொடுக்கப்பட்டதா பொம்மராஜு என்ற பெயருக்காக குடும்ப பெயருக்காக கொடுக்கப்பட்டதாங்கிறது தான் அங்கே வர்ற கேள்வி, சந்தேகம், யூகம் எல்லாமே. ஒரு கண்ணகி நகர் என்பது வந்து அங்கே பார்த்தீங்கன்னா அநேகமாக அங்கே மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்னு சொல்கிறாங்க, மனித மலம் அள்ளுபவர் அவர்களும் இருக்கக்கூடிய பகுதி. கார்த்திகாவோட அம்மாவே வந்து துப்புரவு பணியாளர் தான். அதுதான் சொல்கிறேன். சப்போஸ் நான் வந்து கொஞ்சம் சில விஷயங்களில் வந்து இது ஒன்றும் பெரிய தப்பு இல்லைன்னு சொன்னால் திமுகவில் காசு வாங்க ஆரம்பிச்சார் இவரும் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சங்கின்னு சொல்லுவாங்க. இப்போ ஏதோன்னு சொல்ல போகிறாங்க. நமக்கு உண்டானதை நம்ம சொல்லி தான் தீரணும். வணக்கம், நான் திருசக்தி சுந்தரராமன் பேசுகிறேன். தொடர்ந்து உங்கள்கிட்ட வள்ளுவம் சேனல் மூலமாக பேசிக்கொண்டிருக்கிறேன். நீங்களும் வந்து பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். அதே சமயம் நீங்கள் எவ்வளவு ரசிக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு வந்து அதிக ஊக்கத்தை கொடுக்கும். அது இன்னும் எங்களுடைய முயற்சிகளை வெற்றிகரமாக்கும். அப்படின்னா என்ன செய்யணுன்னா, நீங்கள் தொடணும். சப்ஸ்கிரைப்னு இருக்குது பாருங்கள், அதை வந்து நீங்கள் வந்து அழுத்திட்டிங்கன்னா போதும். அதை எல்லோரும் தயவு பண்ணி அதை பண்ணிங்கன்னா தொட்டுவிட நமது உறவு தொடரும். கட்டாயம் மறந்துடாமல் வள்ளுவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து அதாவது ஜாலியாகவும் பேசுவோம், அறிவுபூர்வமாக மக்களுக்கு உபயோகமாக மக்களுடைய அந்த எண்ணத்தை பிரதிபலிக்கும் விதமாக தொடர்ந்து பேசி வருகிறோம், பேசுவோம். நீங்கள் தொட்டுவிட தொடரும். நன்றி. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நம்முடைய இருந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு திருசக்தி சுந்தரராமன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். 2-3 நாட்களாக ஒரு விஷயம் வந்து தமிழ்நாட்டில் ட்ரெண்டாக இருக்குதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது கண்ணகி நகர் கார்த்திகான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, 11ஆம் வகுப்பு படிக்கிற பொண்ணு, ஆசிய கபடி போட்டியில் போயிட்டு தங்கப்பதக்கம் வென்றுட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு சாதி ரீதியாக வந்து நிதி கொடுத்ததாக முதல்வர் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. அதாவது திராவிட அந்த கர்நாடகாவை சார்ந்த ஒரு செஸ் பிளேயர், ஆந்திராவை சார்ந்த செஸ் பிளேயருக்கு 1 கோடி கொடுத்தாங்க, இன்னொருத்தருக்கு 50 லட்சம் கொடுத்தாங்க, இவங்களுக்கு 25 லட்சம் தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு சீமான் உட்பட பல அரசியல் கட்சி தலைவர்களும் சமூக வலைதளங்களையும் அது வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அதில் வந்து 2 விதமாகவும் பார்க்கலாம். நான் ஏன் வந்து வழவழா குழறான்னு சொல்லணும்னு சொல்லலை. ஓகே. அதாவது நம்ம ஒரேடியாக சொன்னால் திமுக எது செஞ்சாலும் தப்புன்னு இவர் சொல்லுவார், திருசக்தின்னு சொல்லுவாங்க. ஓகே. சப்போஸ் நான் வந்து கொஞ்சம் சில விஷயங்களில் வந்து இது ஒன்றும் பெரிய தப்பு இல்லைன்னு சொன்னால் திமுகவில் காசு வாங்க ஆரம்பிச்சார் இவரும் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சங்கின்னு சொல்லுவாங்க. இப்போ ஏதோன்னு சொல்ல போகிறாங்க. நமக்கு உண்டானதை நம்ம சொல்லி தான் தீரணும். என்னங்க பிரச்சனை வருதுன்னா, குகேஷ் பொம்மராஜு என்ற அந்த செஸ் பிளேயர் உலக சாம்பியன்ஷிப் வாங்கினாரு. அவருக்கு 5 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. அது செஸ்ஸுக்காக கொடுக்கப்பட்டதா பொம்மராஜு என்ற பெயருக்காக குடும்ப பெயருக்காக கொடுக்கப்பட்டதாங்கிறது தான் அங்கே வர்ற கேள்வி, சந்தேகம், யூகம் எல்லாமே. மக்களுடைய இது சீமான் சொன்னாலும் சரி, மீடியா சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, அது ரைட். திமுக தரப்பிலிருந்து சொல்லக்கூடியது இல்லை தமிழக அரசு தரப்பிலிருந்து சொல்லக்கூடியது, அது ஒரு தனிப்பட்ட நபர் வந்து பிளேயர், வேர்ல்டு பிளேயர் 1-to-1 உலக சாம்பியனை வந்து வீழ்த்தி ஒரே ஒருவர் தான் அந்த விளையாட்டில் ஈடுபடுறார். ஓகே. அதனால் கொடுத்ததாக இது வரைக்கும் அவங்க வெளியில் ஒன்றும் சொல்லலை. பட் நான் திமுக இடத்திலிருந்து பார்த்தால் அந்த நியாயத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவங்க வந்து ஜாதிக்காக தான் பண்ணாங்கன்னு. ஆனால் இவங்களுக்கு வந்து
25 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவங்க கார்த்திகாவுக்கும் சரி, அந்த இன்னொரு அபினவா இன்னொரு வேற ஏதோ ஒரு இன்னொரு தம்பி ஒருத்தர், 2 பேருக்கு. அவர் வந்து மலையாள இவரை சேர்ந்தவர் நினைக்கிறேன். இந்த பேரை பார்த்தால் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் கேரளாக்காரங்க இங்கே இருக்காங்களா அந்த மாதிரி. இல்லை யார் ஜாதி இதெல்லாம் ஏன் வந்து இவங்களுக்கு 25 லட்சம் அப்படின்னா, இவங்க வந்து ஒரு கபடி டீமில் 2 பேர், ஒரு குழுலனா ஒரு 10 பேராவது, அந்த 10-12 பேர் இருப்பாங்க. ஒரு சமயத்தில் ஆடுறது வேணால் கம்மியாக இருப்பாங்களே தவிர, ஒரு டீம்னு கூட்டு போகும்போது 12 பேர். அதில் யாரை நீங்கள் ஃபிட்டாக இருக்காங்களோ அவங்க பண்ணுவாங்க. இவங்க அந்த ஏஷியா கப்பை வந்து ஜூனியர் கப்பை வந்து வெற்றி பெற்று வந்திருக்காங்க. இதை வந்து ஒரு காலம் அந்த காரணத்தினால 25 லட்சம் கொடுத்துருக்கலாம். ஆனால் நான் வந்து இந்த ஜாதியை தாண்டி நான் என்ன சொல்கிறேன்னா, ஏங்க இந்த கள்ளசாராயம் குடிச்சு செத்து போனவனுக்கு 10 லட்சம் கொடுக்குறீங்க. ஒரு கண்ணகி நகர் என்பது வந்து அங்கே பார்த்தீங்கன்னா அநேகமாக அங்கே இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்னு சொல்கிறாங்க, மனித மலம் அள்ளுபவர்கள். அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அதுதான் செய்கிறாங்கன்னு நான் சொல்லலை. அப்படி அள்ளுபவர்கள் இருக்கக்கூடிய பகுதி, அவர்களும் இருக்கக்கூடிய பகுதி. கார்த்திகாவோட அம்மாவே வந்து துப்புரவு பணியாளர் தான். அதுதான் சொல்கிறேன். துப்புரவு பணியாளர் தானே வந்து மனித மலம் அந்த சில பேர் வெறும் ரோட மட்டும் போயிருக்கிறாங்க, சில பேர் அப்படி தானே. ஆக சமுதாயத்தின் மிக அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கண்ணகி நகர்னு சொன்னாலே இது. அதில் இருக்கிறவங்களுக்கு வந்து 25 லட்சம் கொடுத்ததுக்கு பதிலாக ஏன் வந்து அதை வந்து அட்லீஸ்ட் ஒரு கோடியாவது கொடுத்துருக்கலாம். ஓகே, அதை நான் வந்து ஜாதின்னு பார்க்காமல் ஜாதிக்காக, ஏன்னா ஏன் இது பிரச்சனை வருதுன்னா, குகேஷ் பொம்மராஜு தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர், தமிழ்நாட்டில் இருப்பவர் தான். ஆனால் தெலுங்கை தாய்மொழியாக, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் இங்கே இருக்கக்கூடாதுன்னா தமிழ்நாட்டில் 30% காலி ஆகிடும். நம்ம வந்து அப்படி அந்த மாதிரி நம்ம பேசலை, அது சாத்தியமில்லை. அந்த வகையில் நம்ம அமைச்சர்களே நிறைய அமைச்சர்கள் காணாமல் போயிடுவாங்க. அந்த மாதிரி வகையில் 10-11 அமைச்சர்கள். அதெல்லாம் தாண்டி நம்ம வந்து கொஞ்சம், அதாவது ஒரு சாதி அப்படின்ற மாதிரிலாம், ஒரு மொழி அப்படிலாம் ஒரு அந்த கட்டுக்குள் போகாமல் பார்த்தால், கள்ளசாராயம் குடிச்சவன் செத்து போனவனுக்கு 10 லட்சம் கொடுக்குறீங்க. ஒரு நடிகனை வேடிக்கை பார்க்க போய் உண்மையிலேயே வந்து அது வந்து அனாவதிய, அதை நீங்கள் கொழுப்பு பிடிச்சின்னு சொல்லலாம். அது அவர்களை சொல்லுவது வந்து கொஞ்சம் அவங்கள அவதூறாக சொல்வதாக இருக்கும். அவர்கள் மனது புண்படும் என்பதால் நான் அந்த வார்த்தையை பயன்படுத்தாமல் அதீத ஆர்வத்தினால் சென்றார்கள். அவசியமற்ற ஆர்வம். ஓகே, ஒரு நடிகனை பார்க்கணுன்னா டிவியில் பாட்டு போக வேண்டியதுன்னா, அதுக்கு போய் உயிரை வந்து பணையை வச்சு போய் உயிரை விட்டுட்டீங்களேன்ற வேதனையில் சொல்கிறேன். அப்படிப்பட்டவங்களுக்கு 20 லட்சம் அரசுலேருந்து கொடுத்துருக்கீங்க. முதல்ல ஒரு ஸ்போர்ட்ஸு விளையாட்டு வீராங்கனை உலக அளவில் வந்து போய் இந்திய நாட்டின் சார்பாக போயிட்டு வந்திருக்காங்க, அதுக்காகவே கொடுக்கலாம். இன்னொன்று அடிமட்டத்திலேருந்து வந்திருக்காங்க. இன்னைக்கு கண்ணகி நகர்னு உங்களுக்கு, நான் ஒரு பீரியடில் நங்கநல்லூரில் இருந்தேன், அது பக்கத்தில் தான் வந்து பழந்தாங்கல்ல தான் வந்து நோபல் ஸ்ட்ரீட்னு ஒரு இடம். பாஸ்கரன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு காலத்தில் இவர் வந்து தேசிய ஹாக்கி கேப்டன், இந்தியாவோட கேப்டன், அவர் உட்பட அது வந்து அந்த காலத்தில் அரிஜன காலனின்னு சொல்லுவோம், இன்றைக்கி வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள்னு சொல்லக்கூடிய சேரின்னு சொல்லப்படுது. நோபல் ஸ்ட்ரீட்டுனாலே அது வந்து இந்த கண்ணகி நகர் மாதிரி தான். ஓகே, அங்கிருந்து வருபவர்கள் வந்து அநேகமாக ஹாக்கி ஆட தெரியாதவர்கள் வந்து அந்த 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 காலனியில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஓகே, என்னோடு படித்தவர்கள் வந்து சக மாணவர்கள்லாம் கூட அங்கிருந்து வந்தாங்கன்னா, ஸ்கூல் ஹாக்கி டீமில் பார்த்தீங்கன்னா பாதி பேருக்கு மேலே அந்த ஏரியாக்காரங்க தான் இருப்பாங்க. இது வந்து எங்கள் ஸ்கூலில் மட்டும் இல்லை, தேசிய அளவில் வந்து இந்தியாவுடைய ஹாக்கி கேப்டனாக இருந்த பாஸ்கரன் அங்கிருந்து தான் வந்தார். ஒரு சில ஏரியாவில் அந்த மாதிரி அமைந்து விடுகிறது அந்த ஆர்வம். இப்போ அந்த மாதிரி வரும்பொழுது தமிழக அரசு வந்து அந்த விமர்சனத்தில் நியாயம் இருக்கிறது தான் நான் சொல்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் வந்து இது தெலுங்கு, இதுக்காக அப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு அப்படி நான் அதை கொஞ்சம் ரொம்பவும் கொச்சையாக பார்க்காமல், கள்ளச்சாராயம் குடித்தவன் நடிகரை வேடிக்கை பார்க்க போனவனுக்கெல்லாம் 20 லட்சம் கொடுக்கும்போது இவங்களுக்கு ஒரு 1 கோடி ரூபா கொடுத்துருக்கலாம். ஒன்றும் பெரிய அரசுக்கு 1 கோடி என்பது ஒரு பெரிய பணம் இல்லை. இன்னொன்று, இதை சாக்காக இதை பயன்படுத்தி கொண்டு அந்த கண்ணகி நகரில் ஒரு பெரிய ஒரு விளையாட்டு ஸ்டேடியம் இல்லை அந்த ஒரு விளையாட்டு அமைப்பு, அங்கே உள்ள இளைஞர்கள் வந்து இந்த விளையாட்டை நோக்கி, இந்த தூய்மை பணியாளர்களாகவே இருக்காங்க, வாழ்க்கை பூரா இருக்கணுமா, அதை விட்டுட்டு
இப்போ இந்த அந்த பெண் பேர் என்ன, கார்த்திகா. இன்னும் 4 கார்த்திகாக்களோ கார்த்திகேயன்களோ அங்கே வந்து உருவானால் கண்ணகி நகர் மேலே இருக்கிற அந்த பிம்பம் வந்து மாறிவிடுமா இல்லையா? கண்டிப்பா சார். இப்போ நான் வந்து நோபல் ஸ்ட்ரீட்னு சொல்கிறேனே, இது எவ்வளோ வருஷம் முன்னால் தெரியுமா? ஏறத்தாழ நான் பள்ளிக்கூடம்னா 40 வருஷம் 50 வருஷம் முன்னால். அப்போவே ஒரு அரிஜன காலனின்னு சொல்லக்கூடிய பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு காலனியில் இருந்து தேசிய அளவில் ஹாக்கி விளையாடக்கூடிய விளையாட்டு வீரர்கள் இருந்தார்கள். ஆனால் அரசு வந்து அந்த காலனியை தத்தெடுத்து கொண்டு அந்த விளையாட்டை வந்து அதை அங்கீகரித்து அங்கே வந்து ஒரு ஹாக்கி ஸ்டேடியம் அங்கன்னா அதை ஒட்டி அங்கே உள்ள அந்த வீரர்களை வைத்து அவர்களுடைய முன்னேற்றத்தை எந்த அரசும் பண்ணலையே. மாறி நான் சொல்றது திமுகவை மட்டும் சொல்லலை, மாறி ஆண்டது இவங்க தான். நான் சொல்றதெல்லாம் 70கள்லேருந்து ஆரம்பிச்சு. அப்போ 70கள்லேருந்து திராவிட ஆட்சி தான் மாறி பண்ணல. இப்போவும் வந்து இவங்க கொடுத்தாங்கன்னு சொல்லி எடப்பாடி கூப்பிட்டு 1 லட்சம் கொடுத்தாரு. கொடுத்த வரைக்கும் சந்தோஷம், யாரையும் வந்து ஏன் கொடுத்தேன்னு நம்ம கேட்கல. ஆனால் இது ஒரு நிரந்தரமான அந்த விளையாட்டு முன்னேற்றத்துக்கு, அந்த மக்களுடைய முன்னேற்றத்திற்கான எண்ணம் எதுவும் இல்லாமல் ஒரு அடையாளமாக வந்து 25 லட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தது வந்து என்ன கொடுத்தவரை வரவேற்கணும். கொடுத்ததை வந்து நம்ம வந்து குறை சொல்லக்கூடாது. ஆனால் இது பத்தாது. ஓகே, ஒன்று அவங்களுக்கு 1 கோடி ரூபாயோ 2 கோடி ரூபாயோ கொடுத்துருக்கலாம். ஏன்னா அவர்களுக்கு கொடுத்து இல்லை, அதோட என்ன செய்திருக்கலாம், அங்கே ஒரு விளையாட்டு அமைப்பு அறிவிப்பு நீங்கள் பண்ணுங்க ஐயா, அடுத்த 1 வருஷத்தில் பண்ணுங்க, தேர்தலில் ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் பண்ணுங்க, இல்லை அடுத்த 6 மாதத்தில் பண்ணுங்க. நீங்கள் கால்கோள் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் அடிக்கல் நாட்டிட்டு போனீங்கன்னா அடுத்து இந்த அரசே மாறினால் கூட வர அரசும் விட்டுறாது. பட்டியலின மக்களுடைய வாக்குகள் அரசியல் லாபங்கள் கருதி அந்த மாதிரி கடைசியில் நீங்கள் வந்து யாரோ ஒருத்தன் வந்து மாற்றுத்திறனாளி வந்து நான் வந்து பாகிஸ்தானோட இந்தியாவோட வந்து சொல்லி ஏமாற்றி புதுப்பேட்டையில் போய் ஒரு கோப்பையை வாங்கி வந்துட்டு அவனை வந்து ஒரு பாதுகாப்பு வளையத்தெல்லாம் தாண்டி அவனுக்கு வந்து பாராட்டு முதல்வர் அப்போது அமைச்சராக இருந்த உதயநிதி இவர்களிடம் வந்து மா சுப்பிரமணியம் இவங்கெல்லாம் பார்த்து அவர் பாராட்டு வாங்கிட்டு போனார். கடைசியில் அப்படி ஒரு இதுவே நடக்கல. டுபாகூர், இந்த டுபாகூருக்கெல்லாம் பாராட்டு கொடுக்குறீங்க. உண்மையாகவே அந்த அடித்தட்டு தூய்மை பணியாளருடைய மகளாக இருந்து கொண்டு அந்த குடும்பத்தில் இருந்து கொண்டு உலக அளவில் போய் இந்தியாவிற்காக விளையாடி ஜெயிச்சிருக்காங்க. அவங்களுக்கு 1 கோடியோ 2 கோடியோ கொடுத்தா என்ன தப்பு அப்படின்னு நான் பார்க்குறேன். இதை தாண்டி பொம்மராஜு என்பதற்காக அவருக்கு 5 கோடி கொடுத்தார், இவர் வந்து பட்டியல் அப்படி நான் வந்து ரொம்பவும் அதை சாதி ரீதியாக கொண்டு போக விரும்பல. அவர்கள் மனசுல என்ன நினைச்சு கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் அந்த எண்ணத்துல போல இதுல உள்ள நியாயங்களை மட்டும் சொல்றேன். ஓகே சார், இதுல வந்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா போன வாரம் நம்ம பேசியிருந்தோம். அதாவது முதல்வர் சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி விளையாட்டுத்துறையை நான் வந்து கையில் எடுத்துக்கலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாருன்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு வந்து கையில் எடுத்திருக்காரு. அதாவது சிலம்பம் சுற்றி ஒரு இடத்துல வந்து மாணவர்களை உற்சாகப்படுத்தியிருக்காரு. இப்போ நான் வந்து என்ன பதில் சொல்லணும், முதல்வரே விளையாடிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னா ஒத்துப்பீங்களா? இல்லைங்க, சிலம்பு விளையாடிக்கிட்டு இருக்காருன்னு. சார் இல்லை சார், மாணவர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக பண்றாரு சார். நான் மட்டும் என்ன சொன்னேன், நீங்கள் தானே சொன்னீங்க முதல்வர் விளையாட்டுத்துறையை கையில் எடுக்கணுன்றாரு, நீங்கள் சிலம்பு சுற்றுறாருன்னு. அப்போ சிலம்பில் தான் விளையாட்டுத்துறையே இருக்கா? இல்லை எனக்கு தெரியல. அதனால் நீங்கள் சொன்னதுக்கு நான் வந்து எனக்கு உள்ள சந்தேகத்தை உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இல்லை அதாவது இந்த தென்காசிக்கும் இங்கே மதுரைக்கு போய் மதுரை தென்காசி அந்த பக்கம் போயிருக்காங்க மாணவர்கள். இதெல்லாம் வந்து ஒரு அரசியலுக்கு போனால் சில நாடகங்கள் சில ஷோ பண்ணுறதுன்றது ஒரு இது. 2வது அமெரிக்காவுக்கு போய் வந்து அவர் வந்து அந்த ஹெல்மெட் போட்டு ஒரு சைக்கிள், அந்த எந்த சைக்கிள் ஓட்டுறாரு, ஸ்போர்ட்ஸ் சைக்கிள், பேட்டரி சைக்கிள், அதில் ஒன்றும் மெதிக்கலாம் வேணாம், அது பாட்டில் ஓடும். இதெல்லாம் என்னென்னா எனக்கு வயதாகி விட்டது என்று நினைக்காதீர்கள், நான் இன்னும் இளைஞனாக ஆக்டிவாக இருக்கிறேன் என்று மக்களுக்கு ஒரு நம்பிக்கை உருவாவதற்காக செய்யப்படும் இதெல்லாம் வந்து ட்ராமா ஷோ. நான் இதை வந்து பெருசாக வந்து தவறுன்னு சொல்லி விமர்சனம் பண்ணி பண்ணல. இப்படிதான் அரசியல்னா அப்படிதான் இந்த ஷோ, இதெல்லாம் வந்து ரொம்ப சகஜம். அரசியலுக்கும் சினிமாவுக்கும் அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் ரொம்ப வித்தியாசம் கம்மி. அப்படி இருக்கும்பொழுது இந்த மாதிரி அவர் என்ன இப்போ உண்மையிலேயே சிலம்பாட்டம் ஆடி அங்கே உள்ள சிலம்பு வீரரை தோக்கடிச்சு இவர் அதெல்லாம் பண்ணிட போகிறாரா? சும்மா வாங்கி ஒரு 4 சுற்றுவார், அது முடிஞ்சு போச்சு. இப்போ நரிக்குறவர்களோட உட்காந்து டீ சாப்பிட்டாரு, அவங்களோட கூழ் குடிச்சாருன்னு காமிக்கிற மாதிரி அந்த மாதிரி அது எப்படி ஒரு ஷோவோ அதே மாதிரி ஒரு ஷோ தான் இந்த சிலம்பாட்டமும். விளையாட்டுத்துறையை கையில் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து துணை முதல்வருக்கு வந்து நிறைய பணிகள் இருக்குன்னு சொல்றார். இந்த சமயத்தில் வந்து இந்த மழை சமயத்தில் துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள்
நேற்று இரவுன்னு நினைக்கிறேன் கூட போய் 22 சப்வே சுரங்கங்களையும், அந்த சுரங்கப்பாதை இருக்கு, சாலை சுரங்கப்பாதை, அது 22 இடத்துல சென்னையில் வந்து நள்ளிரவில் 12 மணி 1:30 மணி 2 மணிக்கெல்லாம் போய் அவரே வந்து அதிகாரிகளுடன் போய் பார்வையிட்டு இருக்கிறார். ஏறக்குறைய 200 இடங்களுக்கு மேலே, 200 2000 சொன்னாங்க, எத்தனையோ இடங்கள், நூற்றுக்கணக்கான தாழ்வு பகுதிகள் என்னென்னு வந்து பார்த்து அங்கெல்லாம் வந்து நடவடிக்கை எடுப்பதற்கு உத்தரவிட்டிருக்கிறார். என்னை பொறுத்தவரை நான் வந்து இந்த விஷயத்தை வந்து யார் எதை செய்தார்கள் வந்து செய்தது யார் என்று பார்க்காமல் செய்த செயலை பாராட்டும் அந்த ஒரு பாரம்பரியம் பழக்கத்தில் வந்து பாராட்டுகிறேன். ஓகே சார், ஆனால் அது ஆரம்பம் தானே, இன்னும் இருக்குல்ல, நவம்பர் மாதம். எப்படி நமக்கு விமர்சனம் செய்வதற்கு நமக்கு வந்து நம்ம உரிமை எடுத்துக்கிறோமோ, அது மாதிரி நல்ல செயல்கள் செய்யும்போது பாராட்டினாதான் அந்த விமர்சனத்துக்கு மரியாதை இருக்குங்கிற அர்த்தத்தில் இதை சொல்கிறேன். ஆனால் அதே சமயம் முன்னெச்சரிக்கையாக 1 மாதம் முன்பே வந்து நீங்கள் வந்து 20 லட்சம் டன் நெல் வந்து வீணா போகுதுன்னா அதை இன்னைக்கு கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை. 1 மாதம் முன்னாலேயே உங்களுக்கு தெரியாதா? பஞ்சாங்கத்தை படித்தா கூட தெரியுது, என்னைக்கு மழை வருது, என்னைக்கு புயல் வருதுன்னு என்னைக்கோ எழுதி வச்சிருக்கிற பஞ்சாங்கத்தை பார்த்தா தெரியுது. மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் கேட்டால் தெரியுது. வடகிழக்கு பருவ காற்று வருதுன்னா 1 மாதத்துக்கு முன்னாலேயே இல்லை நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும். இப்போ வந்து 32 நாட்களாக பல இடங்களில் வந்து நெல் வந்து கொள்முதல் செய்வது நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதில் வந்து பல இடங்களில் வந்து இந்த மழையினால் வந்து அறுவடையே செய்ய முடியவில்லை. அதாவது ஏற்கனவே வந்து அறுவடை செஞ்சவன் அதை வந்து இதில் போட முடியல. அன்புமணி கூட அவர்கள், பாமக அவர்கள் கூட பேசியிருக்காரு. மொத்தம் வந்து ஒரு மூட்டைக்கு 2500 ரூபாவில் 131 ரூபா தான் தமிழக அரசு கொடுக்குது. பாக்கி 2300 சொச்ச ரூபா, 369 ரூபாயோ என்னமோ மத்திய அரசு கொடுக்குது. இவங்க வாங்கி FCI, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு தான், அது மூலமாக தான் தேசிய இதுக்கு போகுது. அப்போ அங்கே பணம் 2500 ரூபாய் எங்களுக்கு மக்களுக்கு சென்றடையுது. அதில் புரோக்கரேஜ் கமிஷன்லாம் போகுதுன்றாங்க. இது தனி சப்ஜெக்ட். அதில் உள்ள ஊழல், அந்த விவசாயிகளுக்கு போகிற பணம் கம்மியாக வருது, இது தனி சப்ஜெக்ட். இந்த விமர்சனம் நம்மளது இருக்கவே இருக்குது. ஆனால் இதை தாண்டி 2500 ரூபாயில் நீ 131 ரூபா தான். ஆந்திராவில் 500 ரூபா கொடுக்குறான், ஒரிசாவில் வந்து 800 ரூபா மாநில அரசு கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம 131 ரூபா, சரி ரைட்டு, மத்திய அரசு அதை ஒத்துக்குது, நம்ம ஏன் அப்ஜெக்ட் பண்ணோம்? ஆனால் இந்த பணத்தை வாங்கி சரியான நேரத்தில் கொள்முதல் செய்திருந்தால் அது தமிழ்நாட்டுக்கு, விவசாயிகளுக்கு நன்மை, தமிழக அரசுக்கு பெருமை, இதை தாண்டி தேசிய அளவில் நன்மை. இப்போ அவ்வளோ உற்பத்தி வீணாக போச்சே. கஷ்டப்பட்டு அவன் 4 மாதம் கஷ்டப்பட்டதெல்லாம் அரிசிட்டு போயிடுச்சே. இதில் காப்பீட்டில் எவ்வளோ வரலாம், காப்பீடு இருக்கலாம், காப்பீட்டில் பணம் வரலாம். காப்பீட்டில் 100% வராது. நம்மளே வந்து மருத்துவமனைக்கு போகிறோம், காப்பீடு இருக்குன்னா கூட அது எவ்வளவு சதவீதம், ஏதோ சில வரைமுறைகள் இருக்குது. அந்த வகையில் மிகப்பெரிய உற்பத்தி நஷ்டம். காப்பீடு பணமே அவனுக்கு கிடைக்குதுன்னே வச்சுங்க, 100% கிடைக்காது. 100% கிடைக்கிறதாவே வச்சுக்கிட்டா கூட உற்பத்தி நஷ்டம் என்பது சரி செய்ய முடியாது. காப்பீடு பணத்தை வச்சுக்கிட்டு டெய்லி 2 கரன்சியாக சாப்பிட முடியுமா மக்கள்? நெல்லோ அரிசியோ அதுக்கு வந்து இல்லைன்னா நீங்கள் எங்கேருந்து, சீமானோட பேசியிருக்காரு, ஆந்திராவிலேருந்து அரிசி வாங்குவீங்க. அப்போது நீங்கள் இங்கே இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கிற மாதிரி நீங்கள் இங்கே வந்து இவ்வளவு உற்பத்தியை வந்து வீணாக்கி விட்டு வெளி மாநிலங்களிலிருந்து அதிக விலை கொடுத்து வாங்குறா. அப்போது எந்த உதயநிதி வந்து போய் மழைக்காக பாராட்டுற அதே நான் தான் விமர்சனம் செய்கிறேன். 1 மாதம் முன்னாலேயே நடவடிக்கைகள் எடுத்திருக்க வேண்டும். இப்படி எடுக்காதன் காரணம் அலட்சியமா, கவனக்குறைவா, இல்லை ஒரு கால் இந்த நெல்லெல்லாம் வீணாக போனால் வெளியிலேருந்து ஆந்திராலேருந்து அரிசி வாங்கலாம், அதில் நமக்கு டெண்டர் போடலாம், கான்ட்ராக்ட் போடலாம், அதில் உள்ள லாபங்களை கணக்கு பண்ணி ஒரு கால் பண்ணிட்டீங்களா? வேண்டுமென்றே செய்யப்பட்டதா என்ற சந்தேகம் எழுகிறது. இல்லை கவனக்குறைவு என்றால் கவனக்குறைவும் நிர்வாக திறமையின்மை தானே. விஜயை வந்து கட்சி நடத்த தெரியலன்னு நம்ம வந்து திமுக சார்பிலையும் சொல்கிறாங்க, மற்றவங்களும் சொல்கிறாங்க, நம்ம கூட சொல்கிறோம், நான் உட்பட. இந்த விஷயங்களை கோட்டை விட்டார் கவனக்குறைவு. விஜய் ஒரு கட்சி ஆரம்பித்தவர், 2 வருஷமாக அரசியல்வாதியாக இருக்கிற ஒரு கவனக்குறைவுனா, 7வது முறையாக ஆட்சிக்கு வர வேண்டும், 6வது முறையாக ஆட்சியில் இருக்கிறோம்னு சொல்கிற திமுக அரசு வந்து கவனக்குறைவாக இருக்கிறது. இவ்வளவு மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்குது, மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது. வடகிழக்கு பருவமழைனா இந்த பீரியடில் தான் வரும்ன்றது உலகத்துக்கே இவ்வளோ அனுபவத்தில் தெரியும். நீங்கள் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அது நிர்வாக குறைபாடு தானே. இப்போது PM ஸ்ரீன்னு ஒரு திட்டம் இருக்குது, அந்த கல்வி திட்டம். அது கேரளாவில் கூட மார்க்சிஸ்ட் எதிர்ப்பு கொள்கை உள்ளவங்க அவங்களே வந்து சேர்ந்துட்டாங்க. அந்த வகையில் வந்து
தமிழ்நாட்டில் வந்து பிஎம்சியில் வந்து எம்ஓயில் கைது போடுறேன்னு மாநிலத்துடைய சீஃப் செக்ரட்டரி வந்து 2 வருஷம் முன்னாலேயே எழுத்துப்பூர்வமாக மத்திய அரசுக்கு தெரிவித்தார். ஆனால் வந்து அதுக்கப்புறம் கைது போடல. அரசியல் காரணங்களுக்காக இவங்க போடுறேன்னு சொல்லிட்டு எழுத்து மூலமாக, ஏன்னா ஒரு சீஃப் செக்ரட்டரி சொல்கிறாருன்னா அவர் வந்து முதல்வருடைய பர்மிஷன் இல்லாமல் சொல்ல மாட்டார். அமைச்சரவை இப்போ ரைட். மத்திய அரசு என்ன சொல்லுச்சு, கைது போடுறேன், நீங்கள் போட்டால் தான் பணம் கொடுப்பேன். இது ஒரு பிரச்சனையாக இருந்தது. அவங்க பணம் கொடுக்கலன்னு இவங்க சொல்லவும், அவங்க வந்து நீங்கள் கைது போடல அதனால் பணம் கொடுக்கலன்னு அவங்க சொல்லவும் மாறி மாறி அரசியல் பண்ணிடுது. அப்போது உயர்நீதிமன்றத்துக்கு போனபோது சில மாதங்களுக்கு முன்னால் உயர்நீதிமன்றம் வந்து இதனால் வந்து உங்கள் அரசியல்னால் பள்ளிகள் மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள், பள்ளிகள் பாதிக்கப்படும், அதனால் மாணவர்கள் பாதிக்கப்படும். இது யாருக்கு போகுது அந்த பணம் வாங்கி? எய்டட் ஸ்கூல்ஸ், அதாவது தனியார் பள்ளிகள், அந்த அவங்களுக்கு போக வேண்டிய பணம் வாங்கி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம். இது போகலை அப்படின்னு சொல்லும்போது உலக அளவில் தேசிய அளவில் வந்து ஒரு பழம்பெரும் கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலே அப்படி இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தை வந்து இன்றைக்கி மூடுற நிலைமையில் இருக்குது. ஆசிரியர்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்குன்னா அதை யார் அதை காப்பாற்றணும்? நீங்கள் காமராஜர்ன்ற பேரா, அது யார் பேர், கலைஞர் பேரா, காமராஜர் பேரா, பெரியார் பேரா, இந்த பெயர்களை நான் விட்டுருங்க. ஒரு பழம்பெரும் பிரபலமான புகழ்பெற்ற பல சாதனைகள், அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு இளைஞர்களுக்கு பயன்படக்கூடிய இந்த விஷயத்தை வந்து தமிழக அரசு பார்த்து கொண்டிருக்கிறது என்றால், அப்புறம் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு நீங்கள் இந்த சினிமாக்காரங்களாம் வச்சுக்கிட்டு அந்த ஷோ பண்ணுது. அப்போ இந்த ட்ராமா கோஷ்டின்னு சொன்னால் கோபம் வருது இல்லை? வெறும் நடிப்பு தான். நீங்கள் சொல்கிற சிலம்பாட்டமாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த மாதிரியாக இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு நடிப்பு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சொல்ல வேண்டிய அவசியம் வருகிறது இல்லையா? இப்போது கல்வித்துறையிலையும் அப்படி தான், விவசாயத்துறையிலையும் அப்படி தான். எந்த விவசாயி வந்து நில ஆக்கிரமிப்பு, இப்போ இவர்கள் அரசு மருத்துவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து போராட்டம். ஆமாம். என்ன அவங்களுடைய போராட்டம் 6 வருஷம் ஆச்சு. நீங்கள் வந்து நினைவு இன்னைக்கு 6 வருஷம் நினைவு நாள்னு சொல்லி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லி நினைவு. எப்போது எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன சொன்னீங்க? அவர்கள் அதாவது சம்பள உயர்வு கேட்டார், ரொம்ப வருஷமாக கொடுக்கலன்னு சொல்லி. கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து முதல்வராக இருக்கும்போது 2006-11 அவருக்கு ஏதோ 384 ஏதோ ஒரு விதியோ ஏதோ ஒரு ஜிஓ நம்பர்லையோ என்னமோ போட்டு அவங்களுக்கு அதாவது தேர்தல் சமயத்தில் வழக்கம் போல் தேர்தல் சமயத்தில் வந்து சம்பள உயர்வுன்னு சொல்லி ஜிஓ போட்டார். அதிமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ஜிஓ அவங்க வந்து வழக்கமான அரசியல், அவங்க இப்படி பண்ணால் அவங்க ஆடுன்னா இவங்க அதை மாடும்பாங்க, அவங்க அதை மாடுன்னா இவங்க ஆடும்பாங்க. இது திராவிட இது வழக்கமான அரசியல். அந்த அரசியலில் வந்து இதை வந்து அவங்க வந்து நிறைவேற்றலை. அதற்கு அவர்கள் சொன்ன காரணம் கஜானா காலியாக இருக்குன்ற வழக்கமான காரணத்தை சொல்லிட்டாங்க. காலியாகவும் இருந்திருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் அதை காரணமாக சொல்லி இப்போ அவங்க கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆட்சி முடிஞ்சு போச்சு, நடக்கலை. இப்போ திருப்பி இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கல்ல, கலைஞர் கொடுத்த அதுவும் இது வந்து தேர்தல் வாக்குறுதி இல்லை, ஜிஓ உத்தரவு. அந்த அரசு உத்தரவு இன்று வரை 15 வருடங்களாக நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. அப்புறம் நீங்கள் வந்து கலைஞருக்கு நீங்கள் சிலை வைத்தோ, பேனா சிலை வைத்தோ, இல்லை மூளைக்கு மூளை, இப்போ கூட நேற்று கூட ஒரு கலைஞர் சிலை இங்கே திறந்து வச்சிருக்காரு. தெருவுக்கு தெரு கலைஞர் சிலை வந்து திறந்து வைத்தது வந்து கலைஞருக்கு மரியாதை இல்லை. கலைஞர் ஒரு உத்தரவு போட்டார்னா அந்த உத்தரவை வந்து அட்லீஸ்ட் அவங்க தான் பண்ணலை, உங்கள் ஆட்சியிலேயாவது நிறைவேற்றணுங்கிறது எதிர்பார்ப்பு நியாயம் தானே. அந்த வகையில் வந்து இவ்வளோ வருஷம் ஆச்சு. நீங்கள் அப்போ அவங்க அந்த வாக்குறுதி கொடுத்த போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பண்ணுறோன்னு சொல்லிட்டு வந்துட்டார். எதிர்கட்சியாக இருக்கும்போது வழக்கமாக டயலாக் அடிச்சுட்டு வந்துட்டார். இப்போ 6 வருஷம் ஆச்சு நீங்கள் பண்ணுறாங்க. தூய்மை பணியை வந்து இவங்க வந்து பணியாளர்கள் வந்து இன்றைக்கி நேற்று வரைக்கும் தொடர் உண்ணாவிரத போராட்டம். அந்த பிரச்சனை தீரலை. மீடியாவோட ஃபோக்கஸ் வேணால் கம்மியாக இருக்கே தவிர அவங்க பிரச்சனை தீர்க்கப்படவில்லை. இப்படி தூய்மை பணியாளர், அரசு மருத்துவர்கள், செவிலியர்கள், விவசாயிகள், கல்வி, அதாவது கல்வித்துறை, எந்த துறையிலுமே அரசு வந்து செய்ய வேண்டியதை செய்யலை. நீங்கள் சொன்ன வாக்குறுதிகளை உங்கள் தந்தையார் வந்து முதல்வராக இருக்கும் பொழுது, நீங்கள் துணை முதல்வராக இருக்கும் பொழுது, இப்பொழுது உள்ள ஸ்டாலின் அவர்கள் வந்து அப்போது துணை முதல்வராக இருக்கும் பொழுது போட்ட ஒரு ஜிஓவை உங்களால் நிறைவேற்ற முடியல. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நடக்கிறது. ஓகே, இந்த ஆட்சியில் உள்ள தவறுகள் வந்து இதை வந்து நாங்கள் வந்து தேர்தல் போது சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் இதோடைய
கூட்டு பலன் தேர்தலில் எதிரொலிக்கலாம் என்ற எச்சரிக்கை தான் நம்ம சொல்ல முடியும். ஓகே சார், சீமான் வந்து நேற்று 2 விஷயங்களை சொல்லியிருந்தார் சார். அதாவது இவங்க அந்த நெல் முளைச்சது வந்து அதிமுக ஆட்சியில் இவ்வளோன்னு சொல்லியிருந்தாங்க, இப்போ உங்கள் ஆட்சியில் இவ்வளோ, அது என்னவாக இருந்தால் என்ன அப்படின்ற மாதிரி பேசினார். இன்னொன்று டாஸ்மாகுக்கு ஏசி பாரு, இந்த நெல்களுக்கெல்லாம் வந்து குடோன் இல்லை அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இல்லை, அது இப்போ நம்ம கூட அந்த ஈமச்சடங்கு பண்ணுற இடத்துல வந்து நெல் மூட்டை அடுக்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லி அது வந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் பேசணும். டாஸ்மாகுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வச்சு சிசிடிவி வச்சு வைக்கிறாங்க. அதாவது சாராயத்துக்கு கொடுக்குற இது வந்து மரியாதை வந்து நெல்லுக்கு இல்லை, நம்ம உணவுக்கு இல்லை. இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தேகம் வருது, இந்த நெல்லை வந்து வேண்டுமென்றே இவர்கள் வந்து இப்படி விட்டு விட்டார்களோ என்ற ஒரு சந்தேகம் வருது. ஓகே, ஏன் அந்த சந்தேகம் வருதுன்னால், ஒரு மாதம் முன்னாலே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும், அது எடுக்கலை. அது அரசுடைய பொறுப்பு, கடமை. இது ஒன்றும் நீங்கள் வந்து மக்களுக்கு செய்கிற பெரிய உதவி இல்லை. அப்படி வந்து எடுக்க தவறிவிட்டார். சரி, இப்போ இது கூட எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் அமைச்சர் வந்து ரொம்ப வேடிக்கையாக பேசியிருக்கிறார். அதிமுக பிரிவில் வந்து இதே மாதிரி தான் வந்து முளை விட்டுடுச்சு நெல், ஆனால் இவ்வளோ பெருசு விட்டுடுச்சு. எங்கள் ஆட்சியில் இப்போ வந்து இவ்வளோன்னு தான் முளை விட்டுது. முளை விட்டாச்சுன்னு சொன்னால் அதிமுகவுக்கு இவ்வளோ பெருசு, திமுகவுக்கு இவ்வளோ பெருசு. நான் சொல்கிறது நெல் முளை விட்டது சொல்கிறேன். அது வந்து இவ்வளோ பெருசு அவ்வளோ பெருசுன்னு பேசுகிறதுல வந்து அர்த்தமே இல்லை, அபத்தமான ஒரு வாதம். நெல் முளை கட்டி விட்டால் அது உணவிற்கு பயன்படாது. 2500 ஒரு மூட்டைன்னு சொல்லி வாங்க மாட்டீங்க. 17% மேலே ஈரப்பதம் போச்சுன்னா வாங்கவே மாட்டீங்க. 20-22% வந்தாலும் இன்னும் முடிவாகலை, அதனால் வாங்க மாட்டீங்க. அப்போ முளை விட்டுடுச்சுன்னா 100% வந்து அது வந்து ஜீரோ வேல்யூ. அந்த நெல்லெல்லாம் எங்கே போகுது? சாராய ஆலைகள் இதை வாங்கி சாராயம் தயாரிப்பதற்கு பயன்படுத்துகிறார். இந்த முளை கட்டிய நெல்லையோ இல்லை ஈரப்பதம் அதிகமான நெல்லையோ, நெல் அரிசி. இது சாராய ஆலைகள் தமிழ்நாட்டில் 12 ஆலைகளில் 11 ஆலைகள் வந்து யார் வைத்திருக்கிறார்கள்? திமுகவும் திமுக நிர்வாகிகள், அமைச்சர்கள், சார்பானவர்கள். அப்போது இந்த விவசாயிகளுக்கு 20 லட்சம் டன் வந்து நெல் வந்து நஷ்டம், உற்பத்தி நஷ்டம். அப்படின்னா இது கவனக்குறைவா இல்லை இப்படி வீணாக போச்சுன்னா வேறு வழி இல்லாமல் அவன் வந்து அப்போ அந்த இடத்துல வந்து நீங்கள் இப்போ அது வந்து ஜீரோ வேல்யூன்னு சொல்லிட்டேன். முளைச்சி போச்சுன்னா லாரியில் வச்சுருக்காங்க, குடோன் 32 நாளாக வந்து சில இடங்கள், எல்லா இடத்துலையும் சொல்லலை, பல இடங்களில் வந்து 32 நாளாக வந்து நிறுத்தியிருக்காங்க மழையினால். இப்போ மழை அடிஞ்சு வெயில் வந்ததுக்கப்புறம் அந்தந்த மாவட்டத்தில் வெயில் வந்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே முளைச்சி போச்சு, எடுக்க மாட்டான். இப்போ வெயிட் டோக்கன் கொடுத்துட்டாங்க விவசாயிகளுக்கு. டோக்கனை வச்சு நாக்க வைப்பானா? இந்த நெல்லை போட்டால் தானே பணம் வரும். டோக்கன் வந்து கூப்பிட இப்போ 116 டோக்கன் வாடினா வந்தால் போனால் நெல்லை போட்டு போவான். இது கூப்பிடவே இல்லைன்னா, கொள்முதலே பண்ணலன்னா, அப்போ இப்போ என்ன டோக்கனை கீச்சு போட்டு போக வேண்டியதான். ஆனால் இந்த நெல் என்ன ஆகும்? வேறு வழி இல்லாமல் சாராய ஆலைகளுக்கு விற்கப்பட வேண்டும். பண்ணால் 2500 ஒரு மூட்டைன்றது 500 கிடைச்சா பெருசு. 2500 அவனுக்கு வந்து அந்த நெல் மூட்டையில் வந்து அவனுக்கு 100 200 தான் லாபம் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. 100 200 அது எவ்வளோ, அவ்வளோதான், ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஏதோ 2500 மூட்டையில் அவனுக்கு 1000 லாபம் ஒரு மூட்டைக்குலாம் வராது. 200 வந்துச்சுன்னா பூர்வ ஜென்ம புண்ணியம். இப்போ அதை 500 அந்த மாதிரி ஒரு அடிமாட்டு விலைக்கு விற்கும்போது அவனுக்கு எவ்வளோ பெரிய நஷ்டம். அப்போ அவனை விற்க வைப்பதற்கு இது ஒரு மறைமுகமாக கட்டாயப்படுத்துகிறார்களோ என்ற சந்தேகம் எழுவது இயல்பாக இருக்கிறதா இல்லையா? அந்த வகையில் தான் சீமான் சொல்கிறத பார்க்கணும். சாராயத்தை பத்திரமாக வைத்து வந்து மக்களை குடிமக்களாக்கி அவன் வந்து சோம்பேறிகளாக்குவதற்கு இவ்வளவு வசதிகள், ஏசி, சிசிடிவி, இதெல்லாம். நெல் வந்து ஓப்பனாக அப்படியே விட்டு வச்சுருக்கீங்க, பச்சை பூத்து பசலை பூத்து வீணாக போய் முளைச்சி சாராய ஆலைக்கா இல்லை தூக்கி எறிகிறதா? எல்லாமே சாராய ஆலைக்கு வாங்குவாங்கன்னு சொல்ல முடியாது. சிலது அப்படியே வீணாகவே அப்படியே அழுக விட்டுருவாங்க. நிறைய இடங்களில் பார்க்குறோம். தக்காளி வந்து திடீர்னு தக்காளியோ ஒரு வேறு ஏதோ காய்கறியோ திடீர்னு வந்து மழை வந்ததுன்னா ரோட்டில் கொண்டு வந்து கொட்டிடுவாங்க, இந்த பக்கமாக கொட்டிடுவாங்க. எவ்வளோ வயிற்றுச்சல் பாருங்கள். அவங்க ஒன்றும் சந்தோஷமாக கொட்டலை, வேதனையோடு தானே கொட்டுறாங்க, அவங்களோட வலிகளோடு தானே கொட்டுறாங்க. அப்படி வந்து இது வந்து ஆக இந்த அரசு வந்து நம்ம தான் சொல்கிறோமே, விவசாயிகள், மாணவர்கள், அரசு ஆசிரியர்கள், தூய்மை பணியாளர்கள், அரசு மருத்துவர்கள், எந்த ஒரு ஒரு இவங்களை வந்து மக்களுடைய பகுதியிலேயே வந்து இவங்க வந்து சரியாக கையாளவில்லை, கவனிக்கவில்லை. இது கவனிக்கவில்லை என்பது வந்து ஏதோ இவங்களுக்கு அதான் சொல்கிற மாதிரி, விஜயை சொன்ன மாதிரி இவங்களுக்கு வந்து திறமை குறைவு என்று நம்ம நம்ப முடியாது.
இவ்வளோ வருஷம் இருக்கிறதுலேயே அதிகமாக ஆட்சி செய்தவர்கள் இவர்கள் தான். அப்படி இருக்கும்பொழுது இவர்கள் வந்து அப்படி என்றால் வேண்டுமென்றே சில காரணங்களுக்காக இந்த மாதிரி இந்த சாராய ஆலைகளுக்கு விற்கணுன்ற காரணத்துக்காக, இந்த மாதிரி சுயலாபங்களுக்காக, மக்களுக்கு லாபம் இல்லை, அரசுக்கு லாபம் இல்லை, கட்சியினருக்கு அப்படின்னா சுயலாபம், இந்த சுயலாபத்திற்காக இப்படி செய்கிறார்கள். இதெல்லாம் செஞ்சுட்டு அங்கே சிலம்பம் விளையாடுறீங்க. நல்லா விளையாடுங்க ஐயா, நல்லா விளையாடுங்க சார். இப்போது சற்று முன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி ஒன்று வந்திருந்தது. அதாவது நேருக்கு எதிராக அமலாக்கத்துறை போடப்பட்ட அந்த வழக்கில் வந்து ஏதோ சில ஆவணங்கள்லாம் சிக்கி இருக்கிறதாக அமைச்சர் நேரு கைது செய்யப்படுவாரா என்ற சந்தேகம்லாம் எழுற வகையில் ஒரு இது வந்திருக்கு. இல்லை, அதாவது இது ஏறத்தாழ இந்த செந்தில் பாலாஜி அதிமுக பீரியடில் சிக்கி அந்த போக்குவரத்து துறையில் இந்த கண்டக்டர், டிரைவர் மற்ற பதவிகளுக்காக லஞ்சம் வாங்கி கொண்டு லஞ்சத்தை திருப்பி கொடுத்து விட்டேன் என்று உலகத்திலேயே வந்து கின்னஸ் ரெக்கார்டில் வந்து லஞ்சம் வாங்கினது உண்மை, திருப்பி கொடுத்துட்டேன்னு சொல்லி அதை கோர்ட்டும் கேட்டுக்கிட்டு அதுதானே சிக்கலுக்கு காரணமே. அது ஒரு பக்கம் இருக்க, அதே மாதிரி அதாவது வேலை காலியிடங்களுக்காக லஞ்சம் பெறப்பட்ட வழக்கு 2538 காலியிடங்களில் வந்து இதில் வந்து அது பேர் என்ன, நேரு அவர்கள் இருக்கக்கூடிய நகராட்சி உள்ளாட்சி இதுதானே பார்க்குறாரு அவர். நகராட்சிகளில் வந்து 2538 வேக்கன்சியில் வந்து பணம் வாங்கி கொண்டு பணி அமர்த்தியதாக இந்த அவர் நேரு வீட்டில், அவருடைய தம்பி ட்ரூ வேல்யூ ரவிச்சந்திரன் அவருடைய வீட்டிலலாம் வந்து இடி ரெய்டு பண்ணாங்க. அந்த ரெய்டு பண்ணும்போது பல ஆவணங்கள் யதார்த்தமாக ஆவணங்கள் ஆதாரங்கள் சிக்கும், சொத்துகள், பணம் எந்த வழியில் வந்தது, இமெயில், இப்படி பல தகவல்கள். அந்த தகவல்களின் அடிப்படையில் இடி வந்து அமலாக்கத்துறை வந்து டிஜிபி, தமிழ்நாடு டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருக்கிறது. இந்த ஆவணங்களின் பிரகாரம் இவர் வந்து லஞ்சம் வாங்கி இருப்பது உறுதியாகிறது. அப்போ வழக்கு போடுறாங்க. அப்போது ஏற்கனவே வந்து அதுக்கு வந்து இடி வந்து இதை வந்து நடவடிக்கை எடுக்கணும்னா ப்ரெடிகேட் அஃபென்ஸ்னு ஒன்று இருக்கணும், ஒரு எஃப்ஐஆர். அந்த வகையில் வந்து நேரு வந்து தேர்தலுக்கு முன்னால் வந்து ஏற்கனவே ஒரு 4-5 அமைச்சர்கள் கைதாவார்கள் என்று ஒன்று பரவலாக, ஏன்னா யாருக்கெல்லாம் வழக்கு பெண்டிங் இருக்கோ அவங்க கைதாவதற்கு 14 அமைச்சர்கள் மீது இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு 4-5 பேராவது நிச்சயமாக கைதாவாங்கன்னு சொல்கிறாங்க. கைதாகி உடனே பிணையில் வரலாம், 6 மாதம் பொறுத்து பிணையில் வரலாம். இது ஒரு பக்கம் இருக்க, இப்படி ஒரு திடீரென்று இப்போ ஒரு செய்தி நீங்கள் சொல்லும்போது தான் நானும் பார்த்தேன். கைதாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் வந்து இடி மட்டும் இல்லை, நேரு அவர்களை வந்து திமுக, அதாவது திமுகவை சேர்ந்த நேரு அமைச்சரை வந்து கைது செய்வதில் திமுகவை சேர்ந்த பல சீனியர் தலைகள் இல்லை முக்கிய புள்ளிகள், நான் சொல்லிடுறேன், அது குடும்பத்துக்குள்ளேயாவும் சரி வெளியாகவும் சரி ஆர்வமாக இருக்காங்க. ஏறக்குறைய தலைமை குடும்பம் வர்சஸ் நேருன்னு முன்னால் கூட ஒரு தடவை வந்து நேரு வந்து யார் ஏதோ ஒரு முதல்வர் 2022 முதல்வர் வந்து அப்போ உதயநிதி அவர்கள் அமைச்சராவதற்கு முன்னால், அந்த பீரியடுக்கு முன்னால் அவர் எம்எல்ஏவாக மட்டும் இருந்தார், சேப்பாக்கு எம்எல்ஏவா அமைச்சராகிறதுக்கு முன்னால் நினைக்கிறேன். அப்போ வந்து நீங்கள் இந்த ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் விஷயமானா மாப்பிள்ளையை பார்த்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி முதல்வர் சொன்னதாகவும், மாப்பிள்ளையை எதுக்கு பார்க்கணுன்னா வந்து அவர் வந்து என்ன அமைச்சரா இல்லை நிர்வாகியா கட்சியில், இல்லை நான் எதுக்கு பார்க்கணுன்னு சொன்னதாகவும், இல்லை பார்த்துருங்கன்னு சொன்னபோது தலைவரே எனக்கு பின்னால் 40 எம்எல்ஏ இருக்காருன்னு நேரு அவர்கள் சொன்னதாக சில தகவல்கள் சில பத்திரிகைகளில் கூட வந்தன. அது உறுதித்தன்மை நமக்கு தெரியாது. ஆனால் வந்து திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நேரு ஒரு குரூப்பு, அன்பில் மகேஷ் இன்னொரு குரூப்பு. அன்பில் மகேஷும் உதயநிதியும் நெருக்கமானவர்கள், குடும்பம் போல அவர். யார் அன்பில் மகேஷ் ஏறக்குறைய குடும்பத்தினர் போல அவர் தலைமை குடும்பத்துக்கு. அதே மாதிரி திருச்சி சிவா இன்னொரு 3வது கிளை. நடுவில் நேரு குரூப்புக்கும் திருச்சி சிவா குரூப்புக்கும் தாக்குதல்கள் நடந்து காவல்துறை வரைக்கும் போய் அது சிக்கலாச்சுங்கிறதெல்லாம் இருக்குது. அப்போ நேருக்கு உள்கட்சி எதிரிகள் திருச்சியிலும் சரி திமுகவிலும் சரி அதிகம். அப்போ இவரை வந்து இந்த 2026 தேர்தல் காட்சியிலிருந்து இவரை வந்து களத்திலிருந்து இவரை ஒதுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் நினைப்பதை விட திமுகவில் உள்ள உள்கட்சி எதிரிகளே நினைக்கிறார்கள். ஒரு கால் குடும்பம் தொடர்பானவர்களே வந்து நினைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஓகே, இவர் தலைமையோடு ஒத்துப்போகவில்லை என்பது உண்மையானால், என்கிற செய்தி உறுதியானால், அவர் வந்து அப்படியா இருந்தால் நல்லது தான் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வருது. இன்னொரு இந்த விஷயத்தை சொல்லி இதை முடிச்சுருவோம். ஒரு யூடியூபர் ஒருவர் வந்து கைது செய்யப்பட்டார்.
பிரபலமான யூடியூபர், இன்னும் பிரபலமாக தான் இருக்கிறாரு. அவர் வந்து அவர் வீட்டில் கூட வந்து ஏதோ இதெல்லாம் அசிங்கங்கள்லாம் வந்து நடைபெற்றன. அது ஒரு துயரமான நிகழ்வு. அதாவது அது எப்படி என்ன அது அவர் என்ன செய்தார் செய்யவில்லை என்பதை தாண்டி அப்படி ஒரு நிகழ்வு ஒரு ஊடகவியலாளருக்கு ஏற்பட்டது, அதுவும் அவங்க தாயாருக்கு குடும்பத்தினருக்கு ஏற்பட்டது என்பது அது கண்டிப்பாக அதாவது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது. அவருக்கு வந்து தகவல்கள் வந்ததெல்லாம் வந்து அதாவது திமுக ஆட்சியில் நடைபெறும் தவறுகள் அதற்கான ஆதாரங்கள்லாம் வந்து KN நேரு தரப்பிலிருந்து அவருடைய உதவியாளர்களுடைய லேப்டாப்பிலிருந்து தான் வந்து போச்சுன்னு உளவுத்துறை கண்டுபிடித்ததாக பத்திரிகை செய்திகளே வந்தது. ஓகே, சரிங்களா? இப்போ அந்த செய்திக்கும் KN நேரு கைதாவாராங்கிற செய்திக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா என்று நமக்கு தெரியல. ஆனால் நம் மனம் அங்கே செல்கிறது. ரெண்டு விஷயம். முதல்வரிடமே எனக்கு பின்னால் 40 MLA இருக்காருன்னு சொன்னது அப்படிங்கிறது உண்மையானால் அது ஒன்று. ரெண்டாவது, அவருடைய தரப்பிலிருந்து தான் ஒரு பிரபல யூடியூபருக்கு வந்து திமுக தொடர்பான மற்ற அமைச்சர்கள் தொடர்பான அல்லது தலைமை தொடர்பான நெகட்டிவ் செய்திகள், ஊழல், மற்ற தவறுகள், அந்த ஆதாரங்கள், ஆவணங்கள் இதெல்லாம் வந்தது அப்படிங்கிற ஆவணத்தை அதை யார் எடுத்துகிட்டு போயிருக்கா? உளவுத்துறை எடுத்துகிட்டு போயிருக்கு. அப்படி வரும்பொழுது KN நேரு மீது இயல்பாகவே இது வந்து அந்த ஏற்கனவே இருந்த குற்றச்சாட்டு வந்து அது இப்போ தான் அது வேகம் எடுக்கிறதா, இல்லை 2026 தேர்தலில் திமுகவில் வந்து திருச்சியில் களம் மாறுகிறதா, KN நேரு கைதுக்கு உள்ளிருந்தே சிலர் ஆதரவு தெரிவிக்கிறார்களா அப்படிங்கிற சந்தேகம் அளிக்கிறது. போக போக இன்னைக்கு தான் இந்த செய்தி வந்திருக்கு. போக போக இதனுடைய விவரங்கள் வெளியாகும் போது இது எதை நோக்கி செல்கிறது என்று தெரியும். பல்வேறு அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு சந்திப்போம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.